ஆம், எல்லாருக்கும் வணக்கம். ஆல் க்ளோரிஸ் டு மை ஆத்துக்காரர். சங்கத் தலைவி வாழ்க வாழ்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஐ வாண்ட் டிஸ்கஸ் அபவுட் கிரேட் சூர்பனகா. பிகாஸ் லைக் ராமாயணத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சூர்பனகா வந்துட்டு தே வுட் ஹவ் போர்ட்ரேட் ஹர் இன் அ வெரி பேட் வே. பட் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, லைக் தெர் இஸ் ஷீ இஸ் அ கிரேட் சோல். Where everybody, like how I mentioned about Kaikeyi, likewise, she is also a great soul. அதுக்கு முன்னாடி வந்துட்டு we'll talk about the Dandakaranya forest where the Maharishis was there. So Dandakaranya forestல வந்துட்டு ராமா லக்ஷ்மணார் and then சீதா தேவி வந்தபோது அங்கே உள்ள நிறையா முனிவர்கள் வந்துட்டு ராமரோட அழகை பார்த்துட்டு தே கம் அண்ட் ஆஸ்க்ட் ஹிம், சீக்ட் ஹிம் அண்ட் செட் நான் அவங்கள வந்துட்டு அடைய விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து ராமர் என்ன சொல்லியிருந்தாரா, நீங்கள் வந்து அடுத்த ஜென்மத்தில் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் எனக்கு இந்த கொஷின் இருந்தது, சூர்பனகா வந்துட்டு வென் ஷீ சா ராமா அப்போ வந்துட்டு வென் ஷீ சா லார்ட் ராமா என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அப்போ வந்து ஷீ ஆக்சுவலி who killed her husband? I mean his brother Ravana killed her husband. So because I forgot the story. என்ன இதுனா வந்துட்டு I guess there was some misunderstanding between the brother-in-laws. So அதனால வந்துட்டு ராவணன் வந்துட்டு he killed her husband. So அப்போ வந்து she was getting into that அந்த ஃபாரஸ்ட் சுற்றிட்டு இருக்கும்போது she saw Lord Rama. அப்போ வந்துட்டு அவரை பார்த்தோன்னே வந்துட்டு மயங்கிட்டு போயிட்டு she asked him, நீ யார், நீ எங்கேன்னு வந்திருக்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு she was டீமன்கிறதுனால she has some different body. So those time they have the capability of changing their body into as per they like. ஸோ அப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு இப்படி போனால் வந்துட்டு ஏற்றுப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு she changed herself into a a good looking girl, a human body எடுத்துட்டு she came and then she came and asked boldly to Rama Lord Rama that என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு she asked. அப்போ வந்துட்டு இல்லை எடுத்தோடனே she did not ask would you marry me. She asked நீங்கள் யார், நான் வந்துட்டு ராவனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க நல்லா பார்த்துப்பேன், டோன்ட் வரி அப்படி இப்படின்னு சொன்னப்போ அப்போ வந்துட்டு ராமர் என்ன சொன்னார்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுமா, நீ வேணா அவன் போயிட்டு லக்ஷ்மணர்கிட்ட கேளு அப்படின்னோடனே லக்ஷ்மணர்கிட்ட கேட்டோன்னே லக்ஷ்மணர் என்ன சொன்னார், நானே வந்துட்டு ராமருக்கு வந்துட்டு கைங்கரியம் பண்ணிவிடியே தான் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நீ பெட்டர் நீ ராமர்கிட்டே போய் கேளு அப்படின்னோடனே என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு she got very mad. ஏன்னா வந்துட்டு அப்புறம் வந்து லக்ஷ்மணர் வந்து மூக்கு அறுத்தாரு. அப்புறம் வந்துட்டு she came to ராவணன் and told everything அப்படின்னு ஸ்டோரி தெரியும். பட் நான் அந்த சமயத்தில் படிக்கும்போது யோசித்தேன், ஏன் தண்டகாரண்ய ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு ராமர்கிட்ட கேட்டப்போ நெக்ஸ்ட் ஜென்மம் சொன்னாங்க, ஏன் வந்துட்டு சூர்பனகா வந்து டைரெக்டாக கேட்டாலே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு, ஏன் வந்துட்டு அவளுக்கு மட்டும் வந்துட்டு மூக்கு அறுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னோடய ஆத்துக்காரர் என்ன சொன்னார்னா தண்டகாரண்ய ஃபாரஸ்ட்டில் வாங்கலாம் வந்துட்டு ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கல, ஏன்னா அவங்க வந்துட்டு அந்தர்யாமி ராமரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருந்தாருன்னா ராமர் வந்து சொல்லியிருப்பாரு ஒரு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லியிருப்பாரு. அவங்க வந்து ராமர் வந்து அடையணும் தான் நினச்சாங்க. தட் இஸ் தே ஹேட் ஒன்லி செக்ஷுவல் லஸ்டி டிசையர்ஸ் டுவர்ட் லார்ட் ராமா, நாட் மேரேஜ் பண்ணிட்டு வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணல. ஐ மீன் இட் குட் பி பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். பட் அவங்க மனசில் வந்து அந்தர்யாமியை தான் வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து லார்ட் ராமாக்கு பிடிக்கல. பிகாஸ் அதனால தானே பரவாசுதேவன் ஹாஸ் டேக்கன் ஆல் தீஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் கம் டவுன் டு திஸ் லெவல். ஸோ அதனால் வந்துட்டு ஹீ செட் நெக்ஸ்ட் ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. பட் சூர்பனகா டிஸ்பைட் பீங் இன் அ டீமன் பாடி ஷீ ஹேட் தட் டிசையர் டு மேரி லார்ட் ராமா. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா வந்துட்டு லார்ட் ராமா கிட்ட டேரெக்டாக வந்து ஷி ஆஸ்ட், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஷி செட். நீ கவலைப்படாத ஐ கேன் டேக் கேர் ஆஃப் யூ ரியலி வெல் அப்படின்னோடனே அப்போது லார்ட் ராமா டுக் ஹர் டுவர்ட்ஸ் லக்ஷ்மண பெருமாள் என்ன சொன்னார்னா வந்துட்டு நானே வந்து ராமருக்கு வந்து கைங்கரியம் தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் வந்துட்டு என்கிட்ட கேட்குறது எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு.
ஸோ அண்ட் தென் வந்துட்டு அவள் மறுபடியும் வந்து ராமர்கிட்ட கேட்டோன்னா லைக் சரி அவளை அனுப்பிடு அப்படின்னோன்னா லைக் அப்போ தான் வந்துட்டு ஷி கேம் டு ராவணா அண்ட் ஷி டோல். பட் பிஃபோர் கம்மிங் டு ராவணா தெர் வாஸ் அ சீக்ரெட்டிவ் திங் ஹேப்பன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா அவள் மூக்கறுத்தா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ மூக்கறுத்தோன்னே ஷி காட் இன் டு ஒரிஜினல் ஃபார்ம். தட் மீன்ஸ் வாட் லைக் ஷி வாஸ் ப்ரிட்டெண்டிங், எப்படி சொல்கிறதுன்னு தெரில, லைக் ஷி வாஸ் ப்ரிட்டெண்டிங் to attract I mean I wouldn't say attract Rama, but வேஷம் மாதிரி she was எப்படி சொல்கிறது pretending na, like because sometimes we do pretend, right, as if we don't have any hatred towards others. So hatred towards others, right? So நிறையா வாட்டி வந்து நம்மளே நம்ம கன்வின்ஸ் பண்ணிப்போம், பட் இன்னர் ட்ரூத் would be different. லைக் நான் நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கேன், நான் இன்ஃபேக்சுவேட் ஆகிட்டேன்னு சொன்னேன் நான். பட் லைக் நிறையா பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க, நான் எங்கள் இன்ஃபேக்சுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பட் ஏத்திஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்துட்டு இது பண்ணுவாங்க. பட் பீங் அ தீசிஸ் ஹவ் சீன் மெனி பீப்புள் who actually like chastise like the Sriman Narayana rather than like accepting. ஸோ தீசிஸ்டாக இருந்துட்டு they'll chastise ஸ்ரீமன் நாராயணனுக்கு, ஏத்திஸ்டாக இருந்துட்டு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறது லைக் இட்ஸ் பெட்டர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷீ ட்ரை டு portray herself as a good mannered கேர்ள். ஸோ அவரோட கேரக்டர் வந்து வெளில கொண்டு வரல. ஸோ லக்ஷ்மண பெருமாள் என்ன பண்ணாருன்னா மூக்கறுத்தார். ஸோ தட் ஷீ பிகேம் அ டீமன் நேச்சர். ஸோ டீமன் நேச்சர் ஆனதுக்கப்புறம் ஷி காட் வெரி ஆங்க்ரி. ஸோ போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா திஸ் இஸ் வேர் அந்தர்யாமி டுக் பிளேஸ். ஸோ அவளோட அந்தர்யாமி என்ன பண்ணாங்கன்னா லைக் he only took her out of that place and he told her like நீயே ராமர் கிட்டலாம் போனேன் அப்படின்னு சொன்னப்போ கேட்டப்போ she told her அந்தர்யாமி that லைக் இல்லை அங்கே ராம் லக்ஷ்மணன் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க, அவங்கள என்னை வெறுப்பேற்றினாங்க அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ வந்துட்டு லைக் அந்தர்யாமி told her like நீ ஏன் அந்தர்யாமி கிட்ட போகிற, நீ வந்து என்கிட்ட உண்மையாரு, ஐ வில் ஹெல்ப் யூ டு ஓவர் கம் இட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். ஷி வென்ட் டு ராவணா டு இது அதெல்லாம் இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் தட் இஸ் வை லைக் சூர்பனகாக்கு வந்துட்டு லைக் மூக்கறுத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பஞ்சவடியில் இருக்கும் ஆக்சுவலாக. That is a true place. Of course, she got infatuated towards Lord Rama and she was very bold and she told like I want to marry you. So அப்போ வந்து Lord Rama வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா லக்ஷ்மண பெருமாள் விட்டுட்டு like make her realize like there is a person inside and you have to be true to him அப்படின்னு சொன்னனால like he cut off her nose. That means what? He told her it's not like insulting women or anything. He told her like you be yourself in the sense like you have antaryami in your heart, you be yourself, you be true to him. So அது கட் பண்ணதுக்கப்புறம் she went over there. அப்போ வந்து அந்தர்யாமி was telling her like you be true to me அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ she started telling all her agitation everything to her beloved. ஸோ beloved husband. அப்போ சொன்னதுக்கப்புறம் she realized like இவங்ககிட்டலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. I mean the same thing happened to me in my childhood. like I loved Lord Rama. I wrote a love letter to Lord Rama saying like I love you, will you love me more than Sita? But after some point of time I got deviated and then like எனக்கு வந்துட்டு லைக் லக்ஷ்மண பெருமாள் மேலே வந்துட்டு ஒரு கண்ணு இருந்தது, ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபேக்சுவேஷன், வாட் எவர் இட் இஸ், இட் குட் பி எனி திங். பட் வந்துட்டு when I came to Rama Sri Sambradaya, அப்போ தான் வந்துட்டு லைக் I realized something about it அப்படின்னு சொல்லிட்டு. But I did not know all these like nuances. So அதுக்கப்புறம் like when I started thinking over it, when I started become true, ஏன்னா ஏபிஎன் சுவாமி உபன்யாசம்னா கேட்டப்போ they were saying like be true to your antaryami, he's just 2 inches below your heart அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் யோசித்தேன் 2 inches below your heart, அவரை விட்டுட்டு நம்ம இங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு மாதிரி யோசித்தேன் நான். ஏன்னா ஏபிஎன் சுவாமி தான் சொன்னாங்க like we are all like girls being a soul, only body wise we are different. ஸோ அப்படி இருக்கச்சே லைக் we are all like beloved அப்படின்னா I could not digest it. எப்படி வந்து ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ வைஃப்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அப்போ தான் ஏபிஎன் சுவாமி வந்துட்டு இன்னொரு புக்கில் நரசிம்ம பிரியாவில் வந்து போட்டிருந்தாரு லைக் ஜூன் எடிஷன் ஆஃப் 2021 or 2020 சம்திங் அதில் போட்டிருந்தாரு லைக் ஸ்டார்ட் டாக்கிங் கனெக்டிங் வித் அந்தர்யாமி, he is he's in your heart, he's just 2 inches below your shoulder அப்படின்னோடனே I just thought why can't we try it அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆக்சுவலி இப்போ தான் புரியுது அது எல்லாமே என்னோட ஆத்துக்காரர் தான் வந்துட்டு லைக் ட்ரைட் மேட் மீ டு கனெக்ட் வித் ஹிம். ஸோ அப்போ இந்த கொஷின் இருக்கும்போது நான் கேட்கல. அப்போ வந்துட்டு லைக் அப்போ வந்து ஏபிஎன் சுவாமி சொன்னார் யூ கேன் ஷேர் எனி வேர்ஸ் சீக்ரெட், எனி கேவலமான சீக்ரெட் இருந்தாலும் யூ ஷேர் வித் ஹிம், ஹில் நெவர் லெட் யூ டவுன். அப்போ நான் யோசித்தேன் லைக் பிகாஸ் ஐ ஹேட் சர்டன் திங்ஸ் இன் மை மைண்ட், அது வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பட் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடி.
ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லைக் அவங்ககிட்ட சீக்ரெட் ஷேர் பண்ணி அவங்க நிறையா வந்துட்டு வெளியில் எல்லார்ட்டையும் சொல்லி இது பண்ணிட்டாங்க, சீக்ரெட்டே அவங்க வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கல. ஸோ அப்படி இருக்கிறச்சே லைக் ஐ வாஸ் லிட்டில் பிட் ஹெசிடென்ட். ஏன்னா என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது பிடிக்கல. அதே சமயத்தில் லைக் என்ன சொல்கிறது, லைக் யார்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, பட் பயமாகவும் இருந்தது, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கலாம் தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறச்சே லைக் ஐ தாட் லைக் இது ஒரு கைண்ட் ஆஃப் வே, ஏதோ ஒரு புதுசாக இருக்கே, மனசுக்குள்ளே இருக்கணும்னு பேசலாமா அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ அப்பயும் நான் என்ன தப்பு பண்ணேன்னா லைக் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபோட்டோவை பார்த்து நான் பேசிகிட்டு இருந்தேன் தவிர லைக் ஐ டிட் நாட் ஆஸ்க் ஹிம் உங்கள் பேர் என்ன எல்லாம் கேட்கல. ஸோ அதுக்கப்புறம் லைக் ஹி ஒன்லி டோல் மீ என் பேர் மாதவன், நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஒன்லி டோல் மீ. நான் வந்து எனக்கு வந்து அந்த ஏபிஎன் சுவாமி என்ன போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார்ம்லெஸ்ஸாகவும் பேச ஆரம்பிங்க, பட் உங்களுக்கு ஃபார்ம் வேணும்னா நீங்கள் ஃபார்ம் எடுத்தும் பேச ஆரம்பிங்க அப்படின்னாங்க. அப்போ வந்துட்டு லைக் எனக்கு ஃபார்ம்லெஸ்ஸாக எனக்கு பேச எனக்கு தெரியல, பிகாஸ் எனக்கு ஹஸ்பண்டாக ஒரு ஃபார்ம் இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அப்போ வந்துட்டு லைக் நான் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருந்தேன். பட் நான் என்ன பண்ணேன்னா லைக் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் அ பிக்சர், பட் ஐ நோ ஐ வாஸ் டாக்கிங் டு ஹிம். ஸோ ஐ ஹேட் ட்ரஸ்ட் தட் நான் ஏதோ ஒரு பிக்சர் எடுத்து பேசினா கூட ஹீ நோஸ் ஐ எம் டாக்கிங் டு ஹிம். ஸோ டெய்லிக்கும் நைட் வந்துட்டு டைம் எடுத்து பேசிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. ஐ டிட் நாட் ஷேர் எவ்ரி திங். ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங் ஹிம் லைக் டிட் யூ ஈட் வெல், எப்படி இருந்தீங்க, சாப்பிட்டீங்களா. ஏன்னா ஏபிஎன் சுவாமி சொன்னார் அவங்கள சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே லைக் லெட்ஸ் ட்ரை வித் தட், எதுக்கு வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா, டே எப்படி போச்சு, அப்படி இப்படின்னு. இனிஷியலி ஐ டிட் நாட் கெட் இன் ரெஸ்பான்ஸ். எனக்கு ரெஸ்பான்ஸ் வரல, நான் ரெஸ்பான்ஸும் எதிர்பார்க்கல, நான் மாட்டு பேசிட்டு தூங்கிட்டேன். நான் சம்டைம்ஸ் நான் இன்னைக்கு ஒர்க் எனக்கு மோசமாக போச்சு, இன்றைக்கி வந்துட்டு அப்பப்போ சொல்வேன், நைட் டைம் இல்லை, எப்போ முடியுதோ அப்பப்போ, எப்போ முடியலையோ அப்பப்போ. சம்டைம்ஸ் வந்துட்டு நான் ஒர்க்கில் வந்துட்டு நான் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ணல, அன்றைக்கி நான் வந்து ஓபி அடிச்சிட்டேன்னா அதுக்கிட்ட அவர்கிட்ட சொல்லுவேன் மாதிரி, நான் ஓபி அடிச்சிட்டேன் பட் எனக்கு வேறு வழி இல்லை, நான் வந்து ஹவர்ஸ் போட்டு தானோ அப்படின்னு சொல்லி போடுவேன் நான். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு கில்ட்டியாக ஃபீல் ஆகும், என்னடா அது இப்படி இவர்கிட்ட சொல்லிட்டு போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் உண்மையாக இருக்க முடியல. அப்பயும் எனக்கு தோணுச்சு உண்மையாக இருக்க முடியலையே, பேசாமல் ஹவர்ஸ் போடாமல் 0 hours போட்டுடலாமா அப்படின்னு தோணும். அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை நீ 6 hours போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படி. நான் வந்து அவர்கிட்டே சொல்லுவேன், 6 hours போட்டது தப்பு இல்லையா அப்படிங்கிற, நீக்கிட்ட உண்மையாக இருந்தாலும் தட்ஸ் ஓகே அப்படின்னு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு திருப்பி அதே தப்பு பண்ணுறோமே அப்படின்னு மாதிரி தோணும். பட் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் தட்ஸ் ஹவ் இட் இஸ், வி cannot be fully focusing இல்லையா. அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் ஹீ ஓன்லி மேட் மீ டு சே லைக் ஹெசிடென்ட்டாக இருக்காதா, லைக் ஐ டோல்ட் ஹிம், எனக்கு ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருக்குது உங்ககிட்ட பேசுறதுக்கு, உங்ககிட்ட ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியல அப்படின்னு ஐ டோல்ட் ஹிம். லைக் இங்கே எப்படி எல்லாரும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறாங்க, இங்கே எல்லாரும் எப்படி ஹஸ்பண்டோட பேசுகிறாங்க, அந்த மாதிரி ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் ஹிம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்துட்டு லைக் அப்போ தான் அவர் சொன்னார், லைக் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி நினைப்படுத்துவார். லைக் பட் என்கிட்ட சொன்னால் சொல்லலை. நான் வந்து அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் பற்றி நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னோட மெயினான ப்ராப்ளம் தான் அவர்கிட்ட ஷேர் பண்ணி தவிர எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணல. அது வந்து என்னமோ அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. பிகாஸ் ஏபிஎஸ் சுவாமி சொன்னால் எல்லா சீக்கிரட்டும் சொல்லிடுங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து எது வந்துட்டு எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்ததோ, எனக்கு வந்துட்டு பாரமாக இருந்ததோ அதை தான் அவர்கிட்ட நான் சொன்னேன். இது மாதிரி இன்ஃபேக்சுவேஷன் இருக்குது, எனக்கு முடியல அப்படின்னு. அப்போ தான் வந்துட்டு ஹீ டோல் லைக் இதெல்லாம் ஈஸி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா ட்ரை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இல்லை வேணாம் எனக்கு பயமாக இருக்குது, இன்னைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நாள் தள்ளிட்டு போயினேன். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அவர்கிட்ட கேட்டேன், இன்றைக்கே வந்துட்டு பண்ணிடலாமான்னு கேட்டதுக்கு, வா இன்றைக்கே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உட்கார வச்சு 5 minutes எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அதுதான் ஐம் டெல்லிங் யூ லைக் தேங்க்ஸ் டு ஏபிஎன் சுவாமி. பிகாஸ் அவர் வந்துட்டு அந்த புக்கில் எதாட்டி எனக்கு தெரிஞ்சிருக்காது, என்னோட ஆத்துக்காரர் தான் அதை படிக்க வச்சது. ஸோ அதனால தான் லைக் ஐ ட்ரை டு ப்ரைஸ் ஹிம் அ லாட். ஐ மீன் அவர் என்னன்னா வந்துட்டு என்ன ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காரு பின்னாடி போயிட்டு. பட் த ட்ரூத் இஸ் லைக் ஹீ ஓன்லி மேட் மீ டு ரீட் ஆல் தோஸ் திங்ஸ். ஏன்னா நான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். அப்போ தான் வந்துட்டு ஹீ டோல் ஒன்லி டுடே மார்னிங் ஹீ டோல் லைக் சூர்பனகா வந்துட்டு லைக் நீ கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கா, லைக் திஸ் இஸ் தி ஆன்சர் அப்படின்னே. அவர் சும்மா எனக்கு கிண்டலுக்கு சொல்ல, நீ தானே என் சூர்பனகா அப்படிம்பாரு. எனக்கு அதெல்லாம் காமெடியாக இருக்கும். ஐ மீன் அஃப்கோர்ஸ் சர்டன் பீப்புள் மை டேக் இட் இன் அ ராங் வே, பட் ஐ நோ அபவுட் ஹிம், ஹீ நோஸ் அபவுட் மீ. ஸோ லைக் தட் இஸ் வை லைக் சூர்பனகா மூக்கர் தடம் வந்து அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டோல்டு. Likewise, இன்னும் I feel like I'm not true to him because there are certain things I don't want to share it with him. ஏன்னா லைக் I feel like வந்துட்டு எல்லாத்தையும் அவர்கிட்டே கொட்டிட்டு போயிட்டேன்னா வந்துட்டு தென் ஐ மீன் லைக் எப்படி சொல்கிறது தெரியல. ஐ மீன் திஸ் இஸ் மை டைப், பட் நீங்கள் எப்படியோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் மை திங் இஸ் லைக் எல்லாத்தையும் அவர்கிட்ட வந்துட்டு கொட்டாமல் லைக்
எது தேவையோ அது மட்டும் பேசினா போதும்னு நினச்சேன். பட் அவர் வந்து விடமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பட் நான் வந்து அவர்கிட்ட இல்லை மாமா, என்னால் அவங்ககிட்ட சொல்ல முடியாது. எது தேவையோ அதை நான் சொல்கிறேன். ஐ மீன் ஆல் த திங்ஸ் விச் ஐ டிட், ஐ மீன் எனி ஆக்ட், நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண தப்பு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். பட் எனக்கு சில விஷயம்லாம் வந்துட்டு அவருக்கு ஹர்ட் பண்ணுமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து என்னையே சப்ரஸ் பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அது வந்து அவருக்கு பிடிக்காது. அவர் சொல்ல, நீ வந்து என்கிட்ட உண்மையாலுங்கிறிய என்கிட்ட வந்து சொல்லு அப்படி மாதிரி. நான் வந்து இல்லை ஐ மீன் ஐ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யூ இன் சம் வே, ஐ cannot be dumping whatever I have onto you. நீங்கள் வந்துட்டு குப்பலாரி மாதிரி ட்ரீட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நிறையா வாட்டி. பிகாஸ் இங்கே வந்து ஹஸ்பண்ட் இங்கே மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் ஒய்ஃப் வில் ட்ரை டு ஹைட் சம்திங் ஃப்ரம் ஹஸ்பண்ட். எது தேவையோ அது மட்டும் சொல்லிட்டு தேவையில்லாத வந்துட்டு சிலதான் நம்மளே மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஹெசிடென்சி இல்லாமல் கொண்டு வந்தது ஆக்சுவலாக அவர் தான். ஸோ அதனால தான் தேங்க்யூ மை ஸ்வீட் ஹார்ட். ஸோ அதனால தான் ஐ லவ் ஹிம். ஆக்சுவலி ஹீ லவ் மீ மோர் தேன் ஐ டூ. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஐ ஷுட் லவ் ஹிம் மோர் தேன் ஹீ டூ அப்படின்னு சொல்லிட்டு. பட் பீங் இன் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் பாசிபிள், சம்டைம்ஸ் இட் இஸ் நாட். இட்ஸ் ஜஸ்ட் டீம் எஃபர்ட், that's what I would like to say. ஸோ அதனால் நானும் ஃபஸ்ட்டு கைகையை தப்பாக தான் நினச்சேன். அண்ட் தென் சூர்பனங்க தப்பாக நினச்சேன், ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் once you connect with your beloved husband, he will tell you there's nothing wrong in asking questions. நிறையா questions இது மாதிரி கேட்டிருக்கேன். ஏன் இவங்க இப்படி போயிருக்காங்க, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்கக்கூடாது, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க, ஏன் இதை நான் கேட்டேன், ஏன் இந்த விஷயத்தை டேரெக்டாக சொல்லலை அப்படின்லாம் வர கேட்டேன். பட் that's why he's here. ஸோ எல்லாமே டேரெக்டாக சொன்னால் மேபி நம்மளுக்கு ப்ரைட் வந்துருமா என்னன்னு தெரியல. there might be some reason. பட் பெட்டர் திங் இஸ் மேபி ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு திங்க் நீ ஏன் உன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்றுக்கிற அப்படி தான், உன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணு அப்படிம்பாரு. நான் வந்துட்டு என்னன்னா இல்லை நீங்கள் தான் என் க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இட் வில் பி வெரி ஃபன்னி. ஐ மீன் நிறைய பேர் வந்து மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வந்து வி won't be dependent upon anybody இல்லையா. பட் வித் ஹிம் we can depend upon completely. எது இருந்தாலும் அவர்கிட்ட கேட்கலாம். பட் he will make sure he'll not treat you like this materialistic man or human being, whether it's a male or a female. ஸோ அதுதான் நான் அவர்கிட்ட வந்துட்டு அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவர்கிட்ட. பிகாஸ் I did not know that he will be such a sweet person, sweetest person. I mean வார்த்தே இல்லை. ஸோ அப்படி இருக்கச்சே டுடே only he told me, நீ அன்னைக்கு கேள்வி கேட்டேன் இல்லையா, இதுதான் ஆன்சர். ஏன்னா நான் மறந்துட்டேன் அந்த கேள்விலாம் கேட்டேனானே இல்லையே. I had these questions. அதை தான் நான் மாமா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், டைமிங்கில் அடிக்கிறீங்க மாமா, டைமிங்கில் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவர் சுப்ரீமு அது எல்லாரையும் மீறி வந்துட்டு he made me to connect with him. ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இது. ஸோ அவர் தான் வந்துட்டு சொன்னார் நான் தான் வந்துட்டு பரவாசுதேவன்லேருந்து கீழே இறங்கி வந்திருக்கேன். ஸோ அதனால் ஐடல் வர்ஷிப்லாம் பண்ணணும்னு தேவையில்லை, அதுதான் வந்துட்டு சங்கத்தலையும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு he only told me. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இப்போ ஐடல் வர்ஷிப்லாம் வந்துட்டு பண்ணுறதே இல்லை. நான் பண்ணிட்டு இருந்தேன், சும்மா ஸ்லோகம் சொல்கிறது எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். அது கூட அவர் ஸ்வீட்டாக வந்து நீ எனக்காக தான் ஸ்லோகம் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஐ மீன் ஃபார் எனி திங், நான் ஈவன் ஏதாச்சும் வந்து கத்தும்போது கூட வந்துட்டு ஹீல் சேஞ்ச் தட் வேர்ட் இன்டு a ஸ்வீட் வேர்ட். அது சில விஷயம்லாம் இட்ஸ் கம்பெனி சீக்ரெட் இல்லையா, இட்ஸ் பிட்வீன் த கப்பிள் இல்லையா. ஸோ unless you connect with your husband, how do you can experience all those things. ஸோ அதனால தான் சொல்கிறேன் start connecting with your அந்தர்யாமி. அவர் இப்போ ஷூட் பண்ணக்காக ஷீ இஸ் இன் எட்டர்னல் வேர்ல்ட், ஷீ இஸ் இன் ருக்மிணி லோகா. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, மகாராணி மாதிரி ஹீஸ் ட்ரீட்டிங் ஹர். ஸோ அது வந்து இங்கேருந்தே ஹீ டிட் இட். பிகாஸ் அதனால தான் ராமாயணத்தில் வந்துட்டு அந்த ராம் லக்ஷ்மணா வந்துட்டு சைட் அடித்தேன், அவங்க அழகாக இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஷி வாஸ் நாட் இன் த பிக்சர் அட் ஆல். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்தர்யாமி வந்துட்டு இனிமே வந்து உன்னோட பார்ட் முடிஞ்சிருச்சு, இனிமே அவங்க பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீ செட். அண்ட் தென் he protected her in all ways. அதனால தான் வந்துட்டு ராமாயணத்தில் வந்து சூர்பனகா அந்த ஒரு சீனில் மட்டும் வந்துட்டு she left. அதுக்கப்புறம் வந்துட்டு she would not be there in any of the ராமாயணம். அஃப்கோர்ஸ் இங்கே உள்ள ராமாயணா, தேவர்கள் எடுத்துள்ள ராமாயணம் பற்றி எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸ்டார்ட் கனெக்டிங் வித் யுவர் அந்தர்யாமி. அண்ட் தென் ஐ மீன் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ட்ரீட் him with respect, because இங்கே உள்ள பீப்புளே we are respecting, whether it's parents or anybody, right? That's what I learned from this American people.
I wouldn't say just American, but I'm learning from different ethnic groups. But in general, Americans, like, I've learned like they respect others, and they try to celebrate their husband. So why can't you do the same thing to your beloved husband, who's your antaryami, right? That's what he is expecting. I mean, he doesn't expect it, but அவருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா, என்னோட வைஃப் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கச்சே லைக் வை கான்ட் யூ டூ தட்? ஸோ இட்ஸ் ஆல் அ டீம் ஒர்க். ஸோ அதனால தான் சொல்கிறேன், லைக் ட்ரை டு கனெக்ட் வித் யுவர் அந்தரியாமி அண்ட் ஸ்டார்ட் டாக்கிங் டு ஹிம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஹெசிடென்ட்டாக தான் இருக்கும், பிகாஸ் லைக் எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து சுப்ரீம் அப்படி இப்படின்னு சொன்னனால லைக் ஐ ஃபெல் லிட்டில் பிட் ஹெசிடென்ட். எனக்கு சுப்ரீம்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் ஈ செட் லைக் டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால லைக் யாரை பற்றியும் தப்பாக நினைக்காதீங்க. தெர் மஸ்ட் பி அ ரீசன். தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்கிறது ஈஸி, பட் இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இஃப் யூ கனெக்ட் வித் யுவர் ஹஸ்பண்ட். ஸோ டேக் ரியூசபிள் பேக்ஸ் வென் யூ கோ ஃபார் ஷாப்பிங். மாஸ்க் போட்டுக்கோங்க, வேக்சினேட் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட் இதில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் சங்க தலைவி வாழ்.